ஏமா பத்மா பொங்கல் பொங்க போகுதுன்னு நினைக்கிறேம்மா ஒரு கிண்டி கிண்டி விடு. ஏங்க பொறுங்கங்க, பொங்கல் பொங்கின பிறகு தாங்க கிண்டணும். பொங்கலுக்கு முன்னாடியே கிண்டி விடுவாங்களா? எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி பேசுவார். பொறுங்க. சரிம்மா சரிம்மா. அண்ணே டேய் வாடா சின்னா. என்ன இவ்வளோ நேரம்? நாங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இப்போதான் வரீங்க. என்ன தண்ணி சொல்ல, இவங்கள கிளப்பி செஞ்சு வரங்குள்ளேயும் போதும் போதும் நாய் போகுது. உங்களையே கிளம்ப ஆரம்பிச்சாங்கன்னா லேட் ஆக்கிறாங்க. ஆமாம் மாமா, இவர் சொல்கிறாரு கேட்டுக்கோங்க. இவர் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்தாருன்னா 1 மணி நேரத்துக்கு வெளியே வர மாட்டார். இவர் என்னைய சொல்கிறாரு. போதும் சின்ன பொண்ணு, உங்க சண்டை இங்கே ஆரம்பிக்காதீங்க. என்னக்கா பொங்கல் வைக்க மாதிரி தெரியுது? என்ன அந்த விட்ட பொங்கல்லாம் வைக்கிய? எப்பயும் வைக்க மாட்டீங்களே. ஆமாம் சின்ன பொண்ணு, உங்க மாமாக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டாரே. என்ன சொல்றீங்க? சொல்றீங்க? பதட்டப்படாதீங்கப்பா, இப்போ எல்லாம் சரியா போச்சு. ஏமா பத்மா, இப்போ இது ரொம்ப முக்கியமா? கோயிலுக்கு வந்த இடத்துல என்னத்தை பேசிக்கிட்டு? பொங்கலை வை, பொங்கல் பொங்குற மாதிரி இருக்கு பாரு, அதை பாரு முத. என்னக்கா மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க? ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லலையே. என்னண்ணே இது? நாங்க வெளியூர் போயிருந்தா எங்களுக்கு ஃபோன் போட்டு கூட சொல்லக்கூடாதா? ச்சே, அப்பன்னு பார்த்து நாங்களும் வீட்டுல இல்லாம போயிட்டோமே. சின்ன, இது கவலைப்பட வேண்டிய நேரமே இல்ல. கோயிலுக்கு வந்துட்டு பாரு, ஆளாளுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு. விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. என்ன செய்ய, தலை எழுத்து ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான். என்ன நீ சொல்றீங்க? டேய், அது ஒரு பெரிய கதைடா, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க, வந்து பொங்கல் வைப்போம் வாங்க. சரி, இந்த நானும் வரேன். அக்கா வாங்க, பொங்கல் பொங்க போகுது, குழவை போடுவோம் 2 பேரும் சேர்ந்து. வாங்க பொங்கல் வைப்போம். ஆமா, பிள்ளைகள் எல்லாம் எங்க? நீ காணோம். நீங்க 2 பேர் மட்டும்தான் வந்தீங்களா? இல்லப்பா, அதுக சுத்தி பார்க்கணும்னு சொல்லிச்சுங்க. சுத்தி தோட்டம் தருவமா இருக்குங்கவும் பிள்ளைகளுக்கு ஆசையா இருந்திருக்கு. அதையும் போயிட்டு வரேன்னு போயிருக்கு. சரி, அதுங்களே பொங்கலை வச்சு வச்சிட்டோம்னா சாமி கும்பிடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். அதுக்கு வரவும் அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரிண்ணே சரிண்ணே, அதுவும் சரிதான். அவன் எங்க தாராவை காணோம்? தாராவை கூட்டு வரலையா? இல்லண்ணே, அவளை கூட்டு வரல. அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டா. அதனாலதான் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். சரி அச்சனா. சரி வாமா சின்ன பொண்ணு, நீ பத்மா சேர்ந்து பொங்கல் வைங்க. நாங்க கொஞ்சம் இப்படி உட்காரோம். என்னது உட்காரிங்களா? ஆமா, நீங்களும் இவரும் போய் ஏதாவது குடிக்க சூடாக ஏதாவது வாங்கிட்டு வாங்க. தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு, ட்ராவல் பண்ணி வந்தது. போய் ஏதாவது சூடாக ஒரு டீ காப்பி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிம்மா சின்ன பொண்ணு. சரி வாடா சின்ன, நம்ம போய் ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வருவோம். சரிண்ணே. என்ன பத்மாக்கா, ஒரே புன்னகையோட இருக்கீங்களே, என்ன சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம் சின்ன பொண்ணு, நேற்றுலாம் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. அதுதான் ஒரு நேர்த்தி கடனை போட்டிருந்தேன், நம்ம குலசாமிக்கு பொங்க வைக்கிறேன்னு சொல்லி. அவரை காப்பாற்றி கொடுத்த தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனை நாளாக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். அதனால தான் ஒரு தடவை கூட இங்கே வந்து பொங்கல் வச்சது கிடையாது. என் வீட்டுக்காருக்கு இப்படி ஆன பிறதான் என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னையே அறியாமல் நேர்த்தி கடன் போட்டேன்னா பார்த்துக்கேன். இப்பயாவது நம்புறீங்களேக்கா, அதுதான் தெய்வத்துக்கு இருக்க சக்திங்கிறது. சரி வாங்க, பொங்கல் பொங்க போகுது, நம்ம குழவப்படுவோம். ஏ சின்ன பொண்ணு, குழவை இப்படி போட மாட்டாங்க சின்ன பொண்ணு. எக்காய், அப்படி கரெக்டாக குழவு போகிறதுல நம்ம பாட்டிமா இருக்கிறதே எக்ஸ்போர்ட். அதுலலாம் நமக்குலாம் அவங்கள மாதிரி குழவு போட வராதுக்கா. நமக்கு வந்ததை செய்ய வேண்டியதே. ஏ பத்மாக்கா, எனக்கு மோசமான குழவு போடிய. ஏ கிண்டல் பண்ணாது சின்ன பொண்ணு, எனக்கு வராது அதெல்லாம். ஏய் ராஜு, பாத்தியா? இதான் தென்னந்தோப்பு, எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? டேய் ஆமாடா, அதான் நானே அப்ப தான் ஆன் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி ஒரு இடம் சே. இந்த மாதிரி இடத்துல தான் வீடு கட்டி இருந்தோம்னா சூப்பரா இருக்கும்டா. சிலு 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 சிலுன்னு காத்து. நம்ம 1000 ஏசி போட்டு வந்தாலும் இந்த காத்தை சுவாசிக்க முடியாதுடா. இவ்வளவு குளுமையா இருக்கு பாரு. ஆமா ராஜீவ், கிராமத்தில் இருக்கிறதுலாம் ஒரு சுகம்தான். எல்லாரும் சிட்டியில் இருக்கிறதான் சுகம்னு நினைக்கிறாங்க. கிராமத்தில் இருக்க இயற்கை சுகம் நம்ம சிட்டியில் எங்கே கிடைக்குது? நீ சொன்னது கரெக்ட் தான் சாலினி. நம்ம ஊர்ல இந்த இயற்கை காத்து என்ன, காத்தே வெளிக்காத்தே நம்ம சுவாசிக்க முடியாது. அப்படி டஞ்சனா ஃபுல்லா வீடை கட்டி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி கிராமத்து சைடு வந்து வீடு கட்டி வாழ்ந்தோம்னா இவ்வளோ அழகா இருக்கும் இல்ல? எனக்கும் அப்படிதான்ப்பா தோணுது கிட்டத்தட்ட. இப்போ பாரு, எம்பிட்டு தென்னை மரம். ஆத்தி, அங்கே தூரத்தில் பாருங்களேன், ஆலமரம் பாரு, கை கட்டுற தூரத்தில் விழுதெல்லாம் தொங்குது. இங்கிட்டு பார்த்தா மாமரம், மாமரத்தில் பாரு மாங்காயா காய்ச்சி தொங்குது. ஷாலினி, அங்கே பாரு கை கட்டுற தூரத்துலலாம் மாங்காய் இருக்கு பாரு, எம்பிட்டு மாங்காய். வா ஷாலினி, அங்கே போய் பிடிங்கி சாப்பிடுவோம். ஏய் பூஜா, அங்கே போய் மாங்காய்லாம் பிடிங்கி சாப்பிடக்கூடாது. தோட்டத்துக்காரங்க பார்த்தாங்க நம்மளை அங்கேயே கட்டி வச்சிருவாங்க. அது மாங்காய் விற்கிறவங்ககிட்ட தான் வாங்கி சாப்பிடணும். இந்த மாதிரி இருக்க தோட்டத்து மாங்கலாம் அவங்க பறிச்சு விற்பாங்க. அதெல்லாம் நம்ம போய் பறிச்சு சாப்பிட்டோம்னா திருடுறதுக்கு சமம். என்ன போய் இதை போய் திருட்டுன்னு சொல்ற? இப்போ மாங்காய் மரத்தில் தொங்குது, பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்கும். அதுவும் கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கு. பிடிங்கி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? இது எப்படி திருட்டாகும்? என்னப்பா எல்லாரும் கோரஸா சிரிக்கிறீங்க? பூஜா, இப்பதான் நீ கிராமத்து பக்கம் வரையில, அதனாலதான் உனக்கு இது புரியல. இது சாதாரணமா ஒரு மரத்துல நம்ம காய்க்கிற மாங்காய் தானே. இதை பிடிங்கி சாப்பிட்றதுல என்ன நீ நினைக்கிறேன்? அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதை வந்து அவங்க எப்படி வளர்ப்பாங்கன்னா, தண்ணி பாய்ச்சி அதுக்கு தேவையான உரம் போட்டு எல்லாமே பார்த்து செஞ்சு அவங்க வளர்க்குறாங்க. இதைத்தான் அவங்க தொழிலாவே செய்யறாங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றோம்ல, அது மாதிரி இங்க அவங்க ஒர்க் பண்றாங்க. அதோட பலன் அந்த காய் பழம் அதுல பழுக்கிறது தான். அதையே நம்ம பிடிங்கி சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் சொல்லு?
அதனால தான் சொல்றேன், அவங்க விற்கிற இடத்துல நம்ம வாங்கி சாப்பிடலாம். இந்த தோட்டத்துல நம்ம புடிங்கி சாப்பிடுறது தப்பு. ஓகே? ஏய் அப்பா போதும்டா நீ எடுத்த கிளாஸு. சுபா எனக்கு கண்ணே கட்டுதுடா. சுத்தி பார்க்கலான்னு வந்தா இவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய் சரிங்கப்பா, பிடிங்கி சாப்பிடல போதுமா? வாங்க சுத்தியாவது பார்ப்போமே, அது பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. சரி வா, அந்த ஆலமர விழுதுல போய் தொங்கி விளையாடுவோமா ஷாலினி? பார்க்கவே அழகா இருக்கு. ஏய் ஆமாப்பா, வாங்க அந்த ஆலமர விழுதை பிடிச்சு தொங்கி விளையாடுவோம். அதெல்லாம் சின்ன பிள்ளையில எங்க அப்பா என்னை ஏத்தி விடுவாரு. ரொம்ப நாள் ஆச்சு, வாங்களே போய் விளையாடுவோம். என்ன விழுதுல உங்க அப்பா ஏத்தி விடுவாரா? ஹேய், இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. அதாவது எங்க அப்பா தூக்கி எங்களை அதை பிடிக்க வைப்பாரு, போதுமா? இப்போ என்ன, ஆலமர விழுதை பிடிச்சு விளையாடணும், அவ்வளவுதானே? வாங்க போலாம். டேய் ரவி, நான் ஆலமர விழுதுலாம் விளாண்டதே இல்லடா. பயமா இருக்குடா. அசிங்கமா போயிருமா என்னமோன்னு. எல்லா விஷயத்துலயும் ராஜீவ் பூஜாவும் ஒரே மாதிரி தெரியுங்களே. வாட் அ கோஇன்சிடென்ஸ். ஏம்மா தாயே, தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இல்ல ராஜீவ், நீ ஆலமர விழுதை பிடிச்சு விளையாட பயப்படுறதானே? பூஜாவும் அப்படித்தான், அவளும் இது வரைக்கும் விளையாண்டதே இல்லை. எங்க அப்பா ஏத்தி விடும்போது கூட இல்ல தூக்கி பிடிச்சு தொங்க விடும்போது கூட, டேய் எனக்கு பேச தெரியல, தயவுசெய்து கிண்டல் பண்ணிடாதடா. எங்க அப்பா எங்களை அதில் விளையாட வைக்கும்போது கூட இவ விளையாண்டது கிடையாது, தெரியுமா? அந்த பையன் பயப்படுவா. ஏன் இனமடி நீ? டேய் இப்போ வாங்க, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அடுத்தடுத்து போய் பார்த்துட்டு வேகமா கோயிலுக்கு கிளம்புவோம். இந்நேரம் பொங்கல் பொங்கி இருக்கும். ஆமாப்பா, டைம் வேஸ்ட் பண்ணாங்க, வாங்க வேமா போவோம். இல்லை எங்க மம்மி அவ்வளோதான் டெரர் ஆயிடுவாங்க. என்ன பூஜா நின்றுட்டேன், வா. இல்லை ஷாலினி, கொஞ்சம் பயமா இருக்கு. ஆலமர விழுதுல விளையாடலான்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் ரொம்ப நாளாக விளாண்டதே இல்லையா, அதான் ஒரு மாதிரி அன்செக்யூர்டாக இருக்கு. ஏய் பயப்படாம வாப்பா, நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? இப்போ வளர்ந்தாச்சு, காலேஜ் படித்து முடிச்சாச்சு, இன்னும் பயந்தா எப்படி? வா, அதெல்லாம் நீ விளையாடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, வா போகலாம். இப்படி மரத்தெல்லாம் நம்ம ஊர் பக்கம் பார்க்கவே முடியறதில்ல. இப்படிலாம் வெளியில வந்தா தான் பார்க்க முடியுது. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்குடா தேங்க்ஸு? டேய் உன் ஆள் வீட்டு மூலமா தானே வந்திருக்கோம், அதனால தான். நல்லவனே, கும்மி அடிச்சு விட்டாதடா. சே அவ்வளோ சீக்கிரமாலாம் கும்மி அடிச்சிட மாட்டேன். கொஞ்சம் நாள் கழிச்சு உனக்கு இருக்குடா மவனே. என்ன ரெண்டு பேர் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னைய பத்தியா? என்னடா ரவி, என்ன என்னை பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட? ஹே ஷாலினி, சும்மா சொல்றான்ப்பா, அவன் சொல்றான்ட்டு நீயும் கேட்குற பாரு. எப்பா டேய், பேச்ச விடுங்கடா. சரி வாங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எந்த விழுதை பிடிக்கலாம்? அங்கனக்குள்ளே தான் கை கட்டுற தரத்தில் ஒரு விழுது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போய் அதை பிடிச்சி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏய் ஷாலினி, சூப்பராக இருக்கு ஷாலினி. எப்பா டேய், நீ என்னடா அங்க போய் தங்கிக்கிட்டு இருக்க? ஏய் வா ராஜீவ், நம்மளும் தங்குவோம் வா. ஐயோ, நமக்கு எட்ட தூரத்துல எந்த விழுதும் தெரியலையே. இருந்த ஒரே விழுதுலையும் பூஜா போய் ஏறிட்டா. அடியாத்தி, குரங்க விட மோசமா தவறாளி சாலினி. டேய், நீங்க ரெண்டு பேரும் பேரா தொங்குறீங்க, எங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் பிரிச்சு விட்டீங்களேடா கடைசியில. டே ராஜீவ், பயப்படாதடா. உனக்கு எட்ட தூரத்துல இருந்தா அங்கனக்குள்ள ஒரு விருது தெரியுது பாரு, அதை பிடிச்சு தொங்குடா. டே ஹீரோ, நீ தொங்கிட்டில, வாயை மூடிட்டுரு. ஏதாவது பேசுன வெளுத்துப்பிடும் வெளுத்து. ஏண்டா என்னைய தொங்க விட்டுட்டு நீ போய் தொங்குடான்னு சொன்னா, நீ தொங்கிட்டு என்னைய தொங்குங்கிறியடா. யாரை வேணாலும் நம்பலாம்டா. இந்த ஊமையா இருக்கிறவங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்கள நம்பவே கூடாதுடா. சரி தொங்குவோம், இது என்ன பெரிய விஷயமா? ட்ரை பண்ணுவோமே. சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. அப்பா, திரும்ப சின்ன பிள்ளையில விளையாண்ட மாதிரி இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல ரவி? ஆமா ஷாலினி, நம்ம சின்ன பிள்ளைல இதே மாதிரி விளையாடுவோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? பெரிய ஐயா கூட நம்ம ரெண்டு பேரையும் தூக்கி விடுவாரு. நல்லா தூக்கி விட்டாரா? அஜோ, என் கை வேற அழுத்துதேடா. இவ்வளவு நேரமா தொங்குறாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் செய்யலையோ. நம்ம இப்போதையும் தொங்க ஆரம்பிச்சா நம்ம கை அழுத்துதே ரொம்ப. சரி நம்மள்ட்ட கேட்டு பார்ப்போம். பூஜா பூஜா. டேய் என்னடா ராஜீவ்? அடியே இங்கிட்டு திரும்பி பாருடி. டேய் அடியே, இப்படி என்ன வாயை பிச்சு பிடியும் பாத்துக்கோ. அந்த இடத்த தொங்கிக்கிட்டும் கூட உனக்கு இந்த ரவுடி தங்கொடைதான் பத்தியில. ஏமாடி பூஜா, உனக்கெல்லாம் கை அழுத்துதா இல்லையா? லைட்டா. எனக்கு டைட்டாவே அழுத்துதே. டேய், ஒரு மனுஷன் அந்த இடத்துல தொங்கிட்டு பயத்துல கத்துறது உங்களுக்குலாம் இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏமா பூஜா, நீயும் என்னோட லிஸ்ட் தானே. ஆனா எப்படி கன் பார்ட்டி மாதிரி கலங்காம கயிறை பிடிச்சிருக்கியே, சாரி விழுத பிடிச்சிருக்கியே. பாராட்டணும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நீங்களும் உங்க கிராமத்துல இந்த மாதிரி ஆலமர விழுத பிடிச்சி விளாண்டுருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பை.